அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் தலை தூக்கியது தலைவலி. முதல் ட்ரோன் தாக்குதல் பதிவாகி இருக்குது. ஈராக் குர்திஸ்தான் பிரதமரின் அலுவலகத்தை ஈரான் ஏவிய ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் அப்பகுதியின் பாதுகாப்பு இயக்குநரகத்தின் தலைமையகத்தையும் குறிவைத்துள்ளது. நடந்த ட்ரோன் தாக்குதலில் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் மட்டுமல்லாது செக்யூரிட்டி டைரக்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் தாக்குதல் நடத்தியிருக்குது. குர்திஸ்தான் பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. உடனடியாக இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஈராக்கிய பிரதமர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிலவு. ஈராக் பிரதமர், ஆயுதங்களை கட்டுப்படுத்துவதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அரசின் கையில் இருந்தாலும் கூட என் உயிரையே பறிகொடுத்ததா, என்னை எப்படியாவது நான் காப்பாற்றுவேன். இன்னொரு நம்ம அனுர சொன்ன மாதிரி தான், எனக்கு என்ன ரிஸ்க் வந்தாலும் சரிதான், இதால் ஆயுதங்களை மட்டுப்படுத்துறத நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ரைஸ் இராக்கி தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி நிலைமை குர்திஸ்தான் பகுதிகளுடைய முக்கிய தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிகவும் மோசமான ஒரு தாக்குதலாக பதிவாகி இருக்குது. நிலைமை இன்னும் மோசமாகலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நாளைக்கு விடிகிறதுக்குள்ளே என்னென்ன ஆட்டம் சேட்டை காட்ட போகிறாங்களோ அல்லாஹு ஆலம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி வெள்ளக்கொடியை காட்டும் வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறாரு ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான தகவல், குவைத் தொழிலாளர்கள் கவனத்திற்கு. இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி கிடைச்ச அப்டேட் இது. ஃபஹீல் பகுதிகள் 74 வயலேட்டர்ஸ் வாண்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஆப்ரேஷன் செக்யூரிட்டி கேம்பெயின் அண்ட் கேரிட் அவுட் கிரிமினல் செக்யூரிட்டி லேபர் அண்ட் கோஆப்ரேஷன் வித் லேபர் ஃபோர்ஸ். தொழிலாளர் திணைக்களம் இணைந்து நடத்திய சோதனையில் பார்த்திங்கன்னா பிடிபட்டுருக்கிறாங்க. ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் பிடிபட்டுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 74 பேர். நிலைமை மோசம் மக்களே. இனி வரும் காலங்களில் குவைத்தில் வேலை செய்யணும்னா சட்டத்துக்கு இணங்கி வேலை செய்தால் ஏதோ பொழைச்சி போகலாம், இல்லையா அவ்வளோதான், சோழி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிலைமை. ரொம்ப கவனமாக இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், யுத்தம் முடியட்டும் அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பிடிப்பட்ட செக்கினுக்குரிய வீடியோ மொத்தமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். இந்த வீடியோ போடுறேன்னு பாருங்கள். எல்லா இடமும், ஒன்று இடம் விடாமல் எல்லா இடமும் தேடி பிடிக்கிறாங்க. கவனமாக இருங்க.
பாய்.